எகிப்து நாட்டோட சுட்டெரிக்கும் மணல் பரப்புகள்லேருந்து மெக்சிகோவோட பீடபூமிகள்னு சொல்லக்கூடிய பிளாட்டூஸ், அப்புறம் இந்தியாவின் வளமான பூமிகள் வர உலகமெங்கும் இருக்கிற பெரும்பாலுமான நாடுகள்ல மனிதகுலம் ஒரு குறிப்பிட்ட கட்டிடக்கலை மேல ஒரு பெரிய ஆர்வத்தை காட்டுச்சு. அதுதான் கோவில்கள். வெவ்வேறு நிலப்பரப்புகள், கலாச்சாரம், கடவுள்கள் இப்படி எல்லாமே வேற வேறையா இருந்தாலும், அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சி ஒண்ணுதான். அது என்னன்னா, மனிதனோட இப்ப இருக்கிற மனநிலையில இருந்து, அத விட ஒரு உயர்வான நிலைய தேடி போற ஒரு பயணம். கோவிலுக்கு போனா என்ன நடக்குதோ இல்லையோ, உங்க மனசுல எவ்வளவு இரைச்சல்கள் இருந்தாலும், கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே, மனசுல ஒரு அமைதி பொறக்கிறத உணராத ஆட்கள் இங்க மிக குறைவு. இந்த சத்சங்கத்துல கோயிலுக்கு போனா, மனம் உடனே அமைதியாகறதுக்கான காரணம் என்ன? எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் குறையறதுக்கான காரணம் என்ன? நீங்க சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடியே கோவிலோட அந்த சூழலுக்குள்ள போன உடனேயுமே உங்களுக்குள்ள ஒரு அமைதி பிறக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த மாரி மனசுல ஒரு அமைதி பிறக்கிறதா நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோமா? இல்ல அந்த கோயில்களே நம்மளுக்குள்ள அந்த அமைதியான நிலைய உருவாக்குதா? இது மாரியான விஷயங்களுக்கான பதில்களையும், கோவில்கள்ல இருக்கிற கடவுள்கள் நம்ம பயபக்தியோட மட்டுமே பார்க்கக்கூடிய மனித சக்தியிலிருந்து அப்பாற்பட்ட நம்மள படைச்ச சக்திகள் மட்டுமா? நம்ம தேவையான விஷயங்கள வேண்டுதல் வைக்கிறதுக்கும், அந்த வேண்டுதல நிறைவேற்றுனா, நான் உனக்கு இத செய்யறேன் அப்படின்னு பேரம் பேசுறதுக்கு, அதாவது கடவுளோட பேரம் பேசுறதுக்கு உண்டான இடங்களா? மனிதனோட மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான இடங்களா? இது மாரியான பல விஷயங்கள பத்தி இன்னைக்கு பேசப் போறோம். கோயில்கள பத்தி நம்ம பல இடங்கள்ல பல விஷயங்கள படித்தும், கேட்டும் தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு கோயில்கள ஒரு பக்தி ஸ்தலமா மட்டும் பார்க்காம, மத அடையாளங்களுக்கான ஸ்தலங்களா மட்டும் பார்க்காம, கோவில்கள் போறதுனால நம்மளுக்கு உள்முகமா நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற கோணத்திலயும், மனிதனோட மனத மேம்படுத்தும் மற்றும் சுயத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலம் கடந்த அதிநவீன உள்நோக்கிய தொழில்நுட்பம் அப்படின்ற கோணத்திலயும், இது எல்லாத்தையும் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்து பார்க்க போறோம். அதுக்கு கூடவே உங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படக்கூடிய 2 எளிய பயிற்சிகளையும் பார்ப்போம். ஆயிரக்கணக்கான வருடங்களா அந்த பெரும் அமைதியோட, அந்த மோன நிலையோட அடையாளங்களா கற்கள்ல சிலையா வடிவமைக்கப்பட்டு ஆலயங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. பழம்பெரும் கோவில்களுக்குள்ள அந்த கனமான கதவுகள, குளிர்ந்த கருங்கல் தளங்கள, அந்த சுவர்கள, தூண்கள, கோவில்கள்ல ஒலிக்கிற மணியின் சத்தம், அந்த மந்திரத்தின் சத்தம், அந்த எண்ணெயின் வாசம், சாம்பிராணி புகைகளோட வாசம், இதையெல்லாம் தாண்டி உள்ள போம்போதே, எவ்வளவு இரைச்சலோட உங்க மனசு இருந்தாலும், சட்டுன்னு ஒரு அமைதி பொறக்கிறத இங்க உணராத ஆட்கள் ரொம்ப குறைவு. நீங்க என்ன கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே, "நீ உள்ள போன உடனே அமைதியாயிரு மனசே" அப்படின்னு உங்க மனசுக்கு சொல்லிக் குடுத்துட்டா போனீங்க? இல்ல இல்லையா? அந்த அமைதி உங்களுக்குள்ளேயே தானாவே தானே நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் கோவில்களோட ஒரு உயிரியல் வடிவமைப்பு. அதோட பயாலாஜிக்கல் டிசைன். இன்னைக்கு நம்ம பல காலங்களா உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற நம்பிக்கையின் மேல தர்க்கம் பண்ண போறதில்ல. அந்த நம்பிக்கைகள தவறுன்னு சொல்லப் போறதில்ல. இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள தாண்டி, கோவில்கள் ஒரு கடவுளோட வீடா மட்டும் பார்க்காம, அத மனிதனோட நரம்பு மண்டலத்த சீரமைக்கக்கூடிய ஒரு லெபார்டரியாவும் பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் பழைய கோவில்கள ரொம்ப கேர்ஃபுல்லா, அத ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலா, அதாவது கியூரேட்டட் என்வைரன்மென்ட்டா வடிவமைச்சிருக்கிறாங்க. மனிதனோட மூளை தினசரி வாழ்க்கையில எப்போதுமே எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும். அதை எதிர்நோக்கி வர ஆபத்துகள ஸ்கேன் பண்ணிக்கிட்டும், ஏதோ ஒரு விதமான பதட்டமான பீட்டா ஸ்டேட்லயே இருக்கும். கோயில்களோட வடிவமைப்பு, அதோட அளவுகள், அது இருக்கும் திசை, அந்த கருங்கல் செவுறுகளோட ஒளியியல், அதாவது அதோட அக்கௌஸ்டிக்ஸ், அதுக்குள்ள இருக்கிற அளவான வெளிச்சங்கள், இது எல்லாமே உங்க மனச ஒரு பதட்டமான சூழல்ல இருந்து வெளிய கொண்டு வந்து, அந்த சுழற்சிய உடைச்சு, உங்க புலன்கள ஒருமுகப்படுத்துற நங்கூரங்களா, அதாவது ஒரு சென்சரி ஆங்கர்ஸா இருக்கு. நீங்க ஒரு கோவிலோட கருவறை கிட்ட நெருங்க நெருங்க, அங்க இருக்கிற சத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, அந்த வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, ஏகமா இருந்த உங்க கண் பார்வை ஒரு இடத்துல ஒட்டுமொத்தமா குவிய ஆரம்பிக்குது. அந்த கருவறையில இருக்கிற திருவுருவத்து மேல ஒரு சிங்குலாரிட்டியா, அதாவது ஒரு மையப்புள்ளியா செயல்படுது. அப்படி உங்க பார்வை அந்த திருவுருவத்து மேல மட்டும் பதியும்போது, உங்க மூளையோட ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்படி இந்த ஓட்டங்கள் குறைஞ்சு உங்க மனம் ஒருநிலைப்படுது பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் தரிசனம்.
இதைத்தான் சயின்ஸில் டாஸ்க் பாசிட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது கவனிப்பவரும் கவனிக்கப்படும் பொருளும் ஒன்றாக இணையும் புள்ளி அது. உங்கள் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிக்கும் போது உங்கள் மூளை தன்னைத்தானே குணப்படுத்திக்க ஆரம்பிக்குது. நம்ம முன்னோர்களோட அறிவியல் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? மனித மூளை சிம்பாலிக் லாஜிக்கில், அதாவது குறியீட்டு தர்க்கத்தில் சிறந்து விளங்குது. மனுஷனோட மனசை பொறுத்த வரையில் அது பார்க்குற விஷயத்த இது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பாம்பை பார்த்த உடனே பயத்தில் அப்படியே உங்கள் இதய துடிப்பு அதிகமாகிறதுக்கும், சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய பார்த்த உடனே உங்கள் இதயம் திடீர்னு சாஃப்ட் ஆகிறதுக்கு காரணமும் இதுதான். இப்போ எப்படி இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் ஒரு திருவுருவத்தை பார்த்த உடனேயும் உங்கள் மனம் ஏதோ ஒரு அமைதியை பெற்ற மாதிரி, ஒரு அரவணைப்பை பெற்ற மாதிரி உங்கள் நரம்பு மண்டலங்களை மாற்றி ஒரு அமைதியை உண்டாக்குது. ஒரு சிலையை பார்க்கும்போது உங்கள் மனசு அது வெறும் சிற்பமாக மட்டும் பார்க்காம அதில் இருக்கிற அர்த்தத்தோட, அதோட சக்தியை, அதோட கருணையை, பேரமைதியை, அதோட பாதுகாப்பை உணரும். உங்கள் சுயம்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஃப் அதோட ஆற்றலை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தும். அந்த காலத்தில் சிற்பிகள் ஒரு சிலையை செதுக்கும்போது அதை ஒரு கலையாக மட்டும் பார்க்காம அதை சிற்ப சாஸ்திரத்தின்படி அக்யூரேட்டாக டிசைன் பண்ணாங்க. அப்படி அந்த சிற்ப சாஸ்திரத்தில் சொன்னபடி சரியான விகிதாச்சாரத்தில் ஒரு சிலையை வடிவமைக்கும் போது அந்த சிலை ஒரு ஆரோக்கியமான நரம்பு மண்டலங்களோட சமநிலையை பிரதிபலிக்குது. நீங்கள் அந்த நேர்த்தியான பேரமைதி மற்றும் அடையாளத்து மேலே உங்கள் கவனத்தை செலுத்தும் போது அதோட பண்புகளை உங்கள் நியூரல் ஆர்கிடெக்சரில், அதாவது நரம்புகளின் கட்டமைப்புகளில் அப்லோட் பண்ணுறீங்க, அதாவது பதிவேற்றம் செய்கிறீங்க. அந்த இமேஜை உங்கள் மூளை அதுக்குள்ளே காப்பி பண்ணி வச்சுக்குது. அந்த உருவம் ஒரு கண்ணாடி போல் செயல்படுது. கண்ணாடி போல் செயல்படுறதுனால அந்த உருவம் மாறுறதில்ல, உங்கள் மனம் மாறுது. உங்கள் மனம், அதாவது அதை பார்க்குற அந்த பக்தன் மறுசீரமைப்பு பண்ணப்படுறாரு, ரீவயர் பண்ணப்படுறாரு. இப்படி ரீவயர் ஆகிறதுனால உங்கள் மூளையில் இருக்கிற மைக்ரோ நியூரான்ஸ் தூண்டப்பட்டு நீங்கள் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அமைதி உங்கள் உடம்புக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்குது. உங்கள் தினசரி வாழ்க்கையில் உங்கள் மனசு ஒரு இரைச்சல் மிகுந்த இயந்திரமாக செயல்படுது. பல அடுக்குகள் கொண்ட எண்ணங்கள், கவலைகள் உங்கள் மூளையை ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான சர்வைவல் ஸ்டேட்லேயே வச்சுருக்கு. ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே இருக்கிற சூழல், அங்கே இருக்கிற சப்தம், நிசப்தம், அந்த வாசனைகள், இது எல்லாமே உங்கள் மூளையில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியை சீராக்கி உங்கள் மனசை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வரும். திருமந்திரம் 2677 பாடலில் திருமூலர், ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள், ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், ஓங்கார அதீதத்து உயிர் மூன்றும் உற்றன, ஓங்கார சீவ பர சிவ ரூபமே. இந்த பாடல் மூலயமா திருமூலர் சொல்ல வர்றது என்னன்னா, ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள், அதாவது ஓங்காரம் என்கிற பிரணவத்துக்குள்ளிருந்து தான் இந்த ஐம்பூதங்களும் உண்டாச்சு. ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், அதாவது இந்த ஓங்காரத்துக்குள்ள உண்டான ஐம்பூதங்களோட விகாரத்திலிருந்து தான் அசையும், அதாவது உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் இந்த உலகத்தில் தோன்றுச்சு அப்படின்னும், ஓங்கார அதீதத்து உயிர் மூன்றும் உற்றன, அதாவது சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் அப்படின்னு 3 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. சகலர்னா ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு மும்மலங்களோட கட்டுப்பாட்டிலையும் இருக்கிற சாதாரண மனிதர்கள். சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அது மூளையோட அமிக்டலா மற்றும் லிம்பிக் சிஸ்டமோட ஆதிக்கத்தில் இருக்கிற நிலை. பயம், ஆசை, பசி, இதுபோல பல அடிப்படை உணர்வுகளால் உந்தப்படும் மனிதர்கள்னு பொருள். இந்த மாதிரியான மனிதர்களும் பிரளயாகலர்னு சொல்லக்கூடிய மாயை அப்படிங்கிற ஒரு மலம் மட்டும் விலகி ஆணவம் மற்றும் கண்மம் ஆகிய 2 மலங்கள் மட்டும் உடைய மூளை அமைதி அடைந்து தியான நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கிற கட்டத்தில் இருக்கிற மனிதர்கள். விஞ்ஞானகலர்னு சொல்லக்கூடிய மாயை மற்றும் கண்மம் இது ரெண்டுமே விலகி ஆணவம் அப்படின்ற ஒரே ஒரு மலம் மட்டும் உடையவர்கள். இவங்க அறிவாலேயே மாயை மற்றும் கண்மம் ஆகிய 2 மலங்களையும் நீக்கியவங்க. தியானம் மற்றும் ஞானத்தின் மூலம் இறைவனுக்கு மிக அருகில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு ஆணவம் மட்டும் ஒரு மெல்லிய திரை போல இருக்கும். சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் முழுமையாக வெளிப்படைஞ்சு நான் என்ற அகங்காரம் மட்டும் எஞ்சி இருக்கும் நிலையில் இருக்கிறவங்க. ஓம்கார சீவ பர சிவ ரூபமே, அதாவது இந்த ஓம்காரமே சிருஷ்டியால் மனித உடலில்
மும்மலங்களோடு கட்டப்பட்ட சீவரூபமாகவும், வியாஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாவோட அல்லது பரத்தின் ரூபமாகவும், சமஷ்டின்னு சொல்லக்கூடிய சிவமாகவும் இருக்கு. இந்த பாடல் மூலியமா திருமூலர் ஓம்காரமே இந்த பிரணவமாகவும், பரா அபரம் எனும் சொல்லக்கூடிய பர சிவ நிலையாகவும், அனைத்து சிருஷ்டிகளுக்கும் இந்த ஓம்காரமே காரணமாக உள்ளது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட காஸ்மிக் மேப்பை, அதாவது பிரபஞ்சத்தோட வரைபடத்தையே இந்த ஒரு பாடல்ல சொல்லி முடிச்சிருக்கிறாரு திருமூலர். இந்த சத்சங்கத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற கோவில்களுக்கு போனா நம்மளுக்கு உள்முகமா என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த பாடல் மூலியமா ஒரு ஆதாரபூர்வமான உண்மை கிடைக்குது. அது என்னன்னா, தோற்றம், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட தோற்றமாக இருந்தாலும் சரி, மனிதனோட தோற்றமாக இருந்தாலும் சரி, இருப்பு அப்புறம் ஒடுக்கம் ஆகிய முத்தொழில்களும் இந்த ஓங்காரத்தை சுற்றியே சுழலுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் கோவில்களை இந்த ஓம்காரத்தை நம்ம உணர்றதுக்கான கருவூலமாக அமைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே பார்க்குற அந்த திருவுருவம் தான் சீவரூபம், அங்கே எழும் மந்திரங்களின் சத்தம் தான் பரரூபம், அங்கே நிலவர அமைதி சிவரூபம். அந்த அதிர்வுகளும் அமைதியும் இரண்டர கலந்த ஒரு மோன நிலைதான் பரசிவ அல்லது பராபர அல்லது பரமசிவம் என்னும் நிலை. இந்த மோனத்திற்கும் தனக்கும் வேறுபாடு இல்லாம அந்த மோனமாகவே இருக்கும் அந்த மோனாதீத நிலைதான் ஆதிபரம். அந்த ஆதிபர நிலைக்கு சென்றடைவதுதான் கோவில் வழிபாடுகளோட கடைசி இலக்கு. இந்த நிலையை மக்களுக்கு அடையாளம் காட்டுறதும் உணர்த்துறதும் தான் என்னோட இந்த அறப்பணியின் நோக்கம். நாம் கோயில் சிற்பங்களில் இருக்கிற தெய்வத்தை பார்க்கறதுக்காக மட்டும் கோவிலுக்கு போகிறதில்ல. அங்கே இருக்கிற அமைதி மற்றும் ஓம்காரத்தோட துணையோட நம்மளை நாம் பரசிவ ரூபமாக, அதாவது பராபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோன நிலையாக மாற்றி கடைசியில் அந்த மோனாதீத நிலையான ஆதிபர நிலையோட கரைஞ்சு போகிறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் கோயில்களை உருவாக்குனாங்க. ஆதிபரம்ங்கிறது அந்த மூலம்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே ஆதாரமான ஒரு மகா உண்மை, த அப்சல்யூட் ட்ரூத். அதுதான் அந்த மோனாதீதம். இதை திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அதாவது எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் மூலமா அகாரம் இருக்குதோ அதே போல தான் இந்த பிரபஞ்சத்தோட எல்லா இயக்கத்துக்கும் ஒரு ஊற்றா, அதாவது மூலமா ஒரு சோர்ஸாக இருக்கிறது தான் இந்த அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபரம். மூலம்னு சொன்ன உடனேயும் முதல் இல்லாட்டி தொடக்கம்னு எடுத்துக்க கூடாது. அது அந்த தொடக்கத்துக்குமே உண்டான ஒரு சோர்ஸ், ஒரு பிரைமார்டியல் சோர்ஸ். இது மோனம் இல்லை, அந்த மோனத்தின் உறைவிடம், அந்த மோனத்தையும் கடந்த நிலை. அதுதான் எல்லாத்துக்குமே ஆதி, ஆதிபரம். இங்கே இருக்கிற எல்லா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களும் அந்த ஓங்காரத்திலிருந்து தான் தோன்றுச்சு. திருமூலரோட இந்த தத்துவம் இப்போ மாடர்ன் சயின்ஸ் சொல்கிற ஸ்ட்ரிங் தியரிக்கே முன்னோடி. கோவில்களில் மணி ஒலிக்கப்படும் போது அதில் இருக்கிற உலோக கலவைகள் ஒரு நீண்ட அதிர்வை உண்டாக்குற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த அதிர்வுகளால் உங்கள் மூளை பீட்டா ஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டேட்லேருந்து தியான நிலையான ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு கோஹரன் ஸ்டேட்டுக்கு, அதாவது ஒரு ஒருங்கிணைந்த நிலைக்கு வருது. இது உங்கள் சிந்தனைகளை அடக்கிறதில்ல, அதுக்கு மாறா சிதறி இருக்கிற உங்கள் ஃபோக்கஸை ஒருமுகப்படுத்துது. கோவில்கள் ஒரு முக்கூட்டு ஆற்றலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது உருவம், ஒளி மற்றும் உணர்வு ஆகிய மூணையும் அடிப்படையாக கொண்டு, இது மூணையும் அதோட தூண்களாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு. ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோயில் கருவறைக்குள்ள இருக்கிற உருவம் உங்கள் கண்களை கவர்ந்து ஒரு புள்ளியில் உங்களோட பார்வையை குவிக்குது. இது உங்கள் மூளையில் இருக்கிற டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கடந்த கால மற்றும் எதிர்கால புலம்பல்களை ஸ்டாப் பண்ணுது. கோவில்களில் ஒலிக்கப்படுற மணி மற்றும் மந்திரத்தோட சத்தங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற நரம்பு மண்டலங்களில் ஒரு லேசான வருடலை கொடுக்குது. அப்படி வருடலை கொடுக்கும்போது வேகஸ் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் வேகஸ் நரம்புகளை சீராக்கி உங்கள் உடலை தற்காப்பு நிலைன்னு சொல்லக்கூடிய ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோடில் இருந்து ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வருது.
கோயிலுக்குள்ள போகும்போது உங்களுக்குள்ள ஒரு பக்தி உணர்வும், அமைதி உணர்வும் உருவாகுது இல்லையா? நரம்பியல் அறிவியல் படி உணர்வோட கூடிய ஒரு அனுபவம் தான் உங்க மூளையில என்கிராம்னு சொல்லக்கூடிய நிரந்தரமான மாற்றத்தை உண்டாக்க முடியும். உணர்வு இல்லாத ஒரு சடங்கு ஒரு உயிரற்ற ஜடம் மாரி பக்தியோட உணர்வு கலக்கும்போது அது உங்களுக்குள்ள ஒரு உயிரியல் மாற்றத்தை உண்டாக்குது. நீங்க ஒரு கடவுளோட திருவுருவத்தை பார்க்கும்போது ஒரு வியப்போ இல்ல நெகிழ்ச்சியோ அடையும் போது உங்க மூளையில ஆக்சிடோசின் அப்புறம் டோபமைன் அப்படின்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சு ஒரு அமைதிய அந்த நரம்புகள்ல நிரந்தரமா பதிய வைக்குது. இதையெல்லாம் வெறும் யூகமா மட்டும் நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, இன்னைக்கு சயின்ஸ் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. நவீன கருவிகள் மூலியமா நீங்க ஒரு ஸ்தலத்துக்கு போம்போது, உங்களுக்குள்ள என்ன மாரி மாற்றங்கள் எல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா ப்ரூவ் பண்ண முடியும். ஆழ்ந்த பக்தி நிலையில நீங்க இருக்கும்போது, உங்க மூளையில பயத்த உண்டாக்கக்கூடிய ஒரு பகுதியான அமிக்டலா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அமைதியாகுது. அதனால உங்க பகுத்தறிவுக்கும், கருணைக்கும் மையமா இருக்கிற உங்க மூளையில இருக்கிற ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி இன்னும் எஃபிஷியன்ட்டா செயல்பட ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமா, நான் வேற, இந்த பிரபஞ்சம் வேற அப்படிங்கிற ஒரு பிரிவினைய கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியான பேரிட்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அதோட செயல்பாட்ட குறைச்சிக்குது. இதனால தான் எல்லாமே ஒன்று அப்படின்னு இரண்டற கலக்கக்கூடிய நிலை வந்து ஒரு பேரின்ப நிலை உண்டாகுது. கோவில்கள் உங்களோட உள்முகமான வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு வெளிப்புற கருவியா இருந்து செயல்படுது. அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபரம் அப்படின்ற நிலைக்கு உங்கள கூட்டிட்டு போறதுக்கு உண்டான முதல் படிதான் கோவில்களுக்கு போய் சாமி கும்பிடுற பக்தி மார்க்கம். அந்த நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் அடுத்தடுத்த நிலைகள்ல இன்னும் 3 மார்க்கம் இருக்கு. அதுதான் கர்மயோகம், யோக மார்க்கம், அப்புறம் ஞான மார்க்கம். முறையான பயிற்சிகளை கத்துக்கிட்டு இந்த ஞான நிலையை நோக்கி பயணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ரீவயரிங் த பீயிங் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு கற்றுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய 2 எளிய பயிற்சிகளை பார்ப்போம். முதல் பயிற்சி த ஃபிக்ஸட் கேஸ், நிலையான பார்வை. கோயிலுக்கு போகும்போது உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த திருவுருவத்தோட ஏதாவது ஒரு புள்ளி மேலே, அது கண்ணாக இருக்கலாம், இல்லை மூக்காக இருக்கலாம், இல்லை அது நெத்தியில் இருக்கிற பொட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு புள்ளி மேலே உங்கள் கவனத்தை நிலையாக வைங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வைங்க. அப்படி நீங்கள் வந்து வைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு அமைதியை உணர்வீங்க. நீங்கள் வழக்கமாக கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அதை முடிச்சுட்டு இதையும் சேர்த்து பண்ணி பாருங்கள். இன்னும் நல்ல மாற்றத்தை உங்களுக்குள்ள உணர்வீங்க. அடுத்த பயிற்சி எமோஷனல் ஆங்கர். தினமும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்கள். இது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான உணர்வை ஏற்படுத்தும். இந்த பாசிட்டிவான உணர்வு உங்கள் மனசில் இருக்கிற ஒரு பதட்டத்தை குறைச்சி ஒரு புது மனுஷனாக உங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த சத்சங்கத்து மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, கோவில்களில் இருக்கிற திருவுருவம் பக்தியோட ஒரு முடிவு இல்லை. அது அந்த இறைநிலைக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு பாலம். அங்கே நீங்கள் செய்கிற சடங்குகள் ஒரு கடமை மட்டும் இல்லை, அது அந்த இறைநிலை கிட்ட நீங்கள் நெருங்கிறதுக்கு போகிற பாதை அப்படிங்கிறதும் இதோட இலக்கு உங்களை விழிப்புணர்வு அடைய வைக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பழங்கால கோயில்கள் மாதிரியே இனி எதிர்காலத்தில் வர கோயில்கள் இருக்காது. எதிர்காலத்தில் வரப்போகிற கோவில்கள் பழங்காலத்தோட ஞானத்தையும் நவீன அறிவியலையும் ஒன்றிணைச்சு ஒரு புதிய படைப்பாக இருக்கும். இனிமே நீங்கள் அந்த ஐம்பூதங்களையும் உங்களையும் உருவாக்குன இந்த ஓம்காரத்தை பார்க்கும்போதெல்லாம் நீங்களும் அந்த ஓம்காரமும் வேற இல்லை. நீங்கள் அந்த ஓம்காரத்திலிருந்து உருவான ஒரு படைப்பு. அந்த ஓம்காரத்தோட இயல்பு உங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கோவில்கள் நீங்கள் கடவுளை தேடி போகிற ஒரு இடம் மட்டும் இல்லை, நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய இடம் அப்படிங்கிறதையும், அங்கே இருக்கிற திருவுருவம் அந்த தெய்வத்தை பிரதிபலிக்கிற ஒரு உருவம் மட்டும் இல்லை, அது உங்கள் சுயத்தை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி அப்படிங்கிறதையும் இனிமே நீங்கள் உங்கள் நினைவில் எப்போவுமே வச்சுக்கணும். இந்த புரிதலையும் இந்த சத்சங்கத்தில் கற்றுக்கிட்ட 2 பயிற்சிகளையும் வச்சு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிங்க. உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.